ஹலோ காய்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் யூடியூப் ஸ்டார். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, ஒரு பர்த்டே பேனர் எப்படி எடிட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி முழுசாக நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் கூடவே இருக்கும் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு முதல்ல நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகேங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எந்த மாதிரியான ஃபோட்டோ நம்ம இப்போ எடிட் பண்ண போகிறோம், இந்த தெரிஞ்சு பார்த்தீங்களா? இந்த மாதிரியான ஒரு பர்த்டே பேனர் எப்படி எடிட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி முழுசாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ண வேணும்னா, பிக்சார்ட் அப்ளிகேஷனுக்குள்ளே போயிட்டு உங்களோட ஃபோட்டோவை பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா கூகுளில் போய்ட்டு பேக்ரவுண்ட் ரிமூவர்னு அடிங்க. ரிமூவ் பேக்ரவுண்டு அப்படின்னு வந்தோடனே அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட ஃபோட்டோவை அப்டேட் பண்ணி உங்களோட பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? வச்சதுக்கப்புறம் அலைட் மோஷன் அப்படிங்கிற அப்ளிகேஷன் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். வேணுங்கிறவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஆல்ரெடி வச்சுருந்தீங்கன்னா நான் கொடுக்குற ப்ரீசெட்டை அந்த அலைட் மோஷனில் இம்போர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த ப்ரீசெட்டோட லிங்க்கும் கீழே கொடுத்துருக்குறேன். அதை கிளிக் பண்ணி அதை இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணி வச்சதுக்கப்புறம் அலைட் மோஷன் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ப்ராஜெக்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் அந்த ப்ரீசெட்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் உங்களோட நேமும் நம்ம வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா வேறு யாருக்குன்னா ஹாப்பி பர்த்டே பிரதர் அண்ணா அப்படிங்கிறதுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். சரிங்களா? இதில் பிரதர்ஸ் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா? என்ன இருக்குது பார்த்தீங்களா? இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண அப்புறம் இந்த மாதிரி வந்துடும். அந்த டெக்ஸ்ட்டை மேலே இந்த 2 டைப் கிளிக் பண்ணி பிரதருங்கிறத சேஞ்ச் பண்ணிக்கலாம். சரிங்களா? அப்படியும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா அப்படியே இருக்கனாலும் அப்படியே விட்டுக்கோங்க. பேக் வந்துக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே ஃபோட்டோஸ் இருக்குது பார்த்தீங்களா? அந்த ஃபோட்டோவை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண அப்புறம் கலர் அப்படிங்கிறது இருக்குது பார்த்தீங்களா? அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதில் என்ன இருக்குது பார்த்தீங்களா? இந்த ஸ்டார் மாதிரி போட்டு ஒயிட் கலரில் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி வச்ச ஃபோட்டோஸ் எதில் இருக்கோ அதை சூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. சரிங்களா? நான் இப்போ ஆல்ரெடி இந்த ஃபோட்டோ கட் பண்ணி வச்சுருந்ததுனால இதை சூஸ் பண்ணி வச்சுருக்கேன். வச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி உள்ளே வந்துடும். உள்ளே வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு எந்த இடத்துல வேணுங்கிறத நீங்கள் கரெக்டாக வச்சு மூவ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? 2 கையை வச்சு பெருசாக வச்சுக்கலாம், சிறுசாக வச்சுக்கலாம். கரெக்டாக உங்களுக்கு எந்த இடத்துல வைக்கணுமோ அந்த இடத்துல வச்சுக்கோங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் பேக் வந்துக்கோங்க. கீழே உள்ள அந்த பிளாக் வந்து மாற்றணுன்னா என்ன பண்ணணுன்னா சொல்கிறேன் பாருங்கள். நல்லா பிளாக் வந்ததுக்கப்புறம் கீழே இருக்குது பார்த்தீங்களா? அந்த பிளாக் அதையும் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்துடும். அதை இந்த மாதிரி கை வச்சு கரெக்டாக அந்த இடத்துல மூவ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரியான ஃபோட்டோஸ் எப்படி எடிட் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இதை பற்றி எதுவும் டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? நம்மளோட நீங்கள் மேலே பார்த்துருந்த இதோட ப்ரீசெட் எல்லாமே நான் கொடுத்துருக்குறேன். நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் பார்த்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அந்த ப்ரீசெட்லேயும் உங்களுக்கு மாற்ற தெரில அப்படின்னா எதுவும் டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். டைம் டு டைம் உங்களுக்கு வந்து நான் அப்டேட் பண்ணுவேன். சரிங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரிங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.